சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா. சுக்கரன்லாம் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையுமே பிராண்டாவே பண்ணுவீங்க. இந்த பிராண்டு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, சுக்கிரன் உச்சமாகும் பொழுது நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், BMW கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான காருங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த மாதம் 7 குடன் உச்சமாகும் பொழுது காதல் அதிகமாகிறது. ஆடைகளை நம்ம ஆடம்பரங்களை கழட்டும் அவசரத்திலே ஆடைகளையும் கழட்டி விடுகிறோம். வாழ்வின் அடிப்படை தேவைகளையும் உதறி விடுகிறோம். தேவையில்லாததெல்லாம் உதற சொன்னா தேவையானதை உதறிடுறோம். லவ் பண்றதெல்லாம் தேவையானது. தினமும் காதலிக்கணும், தினமும் பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், மாதிரி தினமும் லவ் பண்ணணும், தினமும் ஜாலியா இருக்கணும், சிரிக்கணும். 5 நிமிஷம் தான் சண்டைலாம், 5 நிமிஷம் சரியாயிடணும். அது 7 கூடியவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்குள்ள உள்ள காதல்லாம். வெளிநாட்டு வேலைகள், நான் வேணா வெளிநாட்டு போறேன் சார், அமெரிக்கா போகணும்னு ஆசையா இருக்கு, கனடா போகணும்னு ஆசையா இருக்கு, நான் அங்க போய் பழைக்கணும், இங்க போய் பழைக்கணும், இதெல்லாம் சரியாகும். நீங்க வெளிநாடு போறீங்க, வெளிநாடு போவீங்க, உங்க வாழ்க்கையில வியத்தகு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 7 குடையவன் உச்சமாயிட்டான். இப்ப திருமண உறவுல அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா உட்கார்ந்து எழுதுறாரு. தலைவி சுகமா, இனிமே சுகம்லாம் அவங்க தலை சுகம்தான். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற 29ஆம் தேதி நடக்க போகும் சுக்கிர பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா. சுக்கரன்லாம் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாருன்னா குபேர வாழ்க்கையை தந்துருவார். சுக்கரன் 2 7 கூடியவராக மேஷராசிக்கு விளங்குகிறார். 2னா என்னன்னா தனஸ்தானம், 2னா குடும்பஸ்தானம், 2ங்கிறது பேச்சு, 2ங்கிறது உணவுப் பொருள். இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு ஆடம்பரத்தை கொண்டு வந்துருவார். ஒரு பிராண்டு. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு, இதெல்லாம் பண்ணுவார். எல்லாம் பிராண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கூட பிராண்டாக சாப்பிட்றவெல்லாம் இருக்கான். ஒரு பீஸா ஆர்டர் பண்ணால் இந்த கடையில் தான் ஆர்டர் பண்ணுவேன் உட்காந்துருக்கேன் சார். உலகம் இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா பிராண்டு. ஒரு செருப்பு போட்டால் இந்த பிராண்டு தான் நான் போடுவேன். இவங்கெல்லாம் சுக்கிரன் ஜென்ரலாகவே அதிகமாக இருக்கிறவங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க. பிராண்டான டிஷர்ட்டு, உள்ளாடைகளை பிராண்டாக போடுறவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அது எப்போ சார் நீங்கள் பார்த்தீங்க? சார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அப்போ மேஷராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே பிராண்டாகவே பண்ணுவீங்க. இந்த பிராண்டு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, சுக்கிரன் உச்சமாகும் பொழுது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், BMW கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான காருங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த மாதம் இது உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணங்களிலே எது சமுதாய அந்தஸ்தை தருகின்ற எண்ணங்களோ, எது உங்க பொருளாதார மதிப்பை உயர்த்துகின்ற ஒரு லட்சிய பயணமோ, அதெல்லாம் நடக்க போகுது. இது பண்ணாதான் மரியாதை. ముత్తు పడతల చూడడం మరి ఈ అద్దాలు లేకుండా పోతే சித்தூர் ஜில்லாவில் என்ன ரெஸ்பெக்ட் இல்லதோ அந்த மாதிரி அந்த வில்லனை போய்ட்டு ரஜினி அடிப்பார். அப்போ எல்லாம் சொல்லுவான், இந்த கண்ணாடி உடைக்க போவார், கண்ணாடி மட்டும் உடைச்சிடாத, இந்த கண்ணாடி இருந்தால் தான் எனக்கு சித்தூர் ஜில்லாவில் மதிப்பு. ஸோ அந்த விலை உயர்ந்த விஷயங்களை ஆசைப்படுறதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு. 2னா குரல். சார் இந்த சுக்கிரன் உச்சமானவங்க பேசிலாம் பார்த்துருக்கீங்களா? சுக்கிரன் உச்சமானவங்க பேசுனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்படி ஒரு மாதிரி ரகசியம் மாதிரி ஒரு ஹாஸ்யம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது பேர் ஹஸ்கி வாய்ஸும்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சுக்கிரன் உச்சம். வேற என்னெல்லாம் நடக்கும்? அட்ராக்டிவ். சுக்கிரன்னா நான்டா இனிமேல் நான் தர்பாரு, வெக்கப்படாமல் பண்ணுவாங்க. மற்ற ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெக்கப்படுவாங்க. இது எப்படிங்க நான் சொல்றது, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு, எல்லாரும் சிரிச்சிட போறாங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க, பெரிய பெரிய ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி எவ்வளோ கான்ஃபிடென்ட் அவர் மேலே அவருக்கு இருந்தால் அவர் இந்த டைலாக் சொல்லுவார். அதை பார்த்து நம்மளாம் கைத்தட்டோம். அந்த ரோலை வேற யார் பண்ணாலும் நல்லா இருக்காது, அவ்வளோ உச்சக்கட்ட கான்ஃபிடன்ஸ், த மேன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி 2 7 கூடியவர் 2 கூடியவன் உச்சமாகும் பொழுது பேச்சில் ஒரு நம்பிக்கையும் தைரியமும். முடிகிறோம் தட்டுறோம் தூங்குறோம், இந்த தைரியம். 7 கூடியவன் உச்சமாகும் போது ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா
சில பேர் லவ் மின்னலே மின்னலே அந்த படம் வந்தாலும் வந்தது சார். அடுத்த நாள் இன்ஸ்டாவை திறந்து பார்த்தா எல்லா பயிலும் இதே தான். ஏ மம்முட்டி, ஏ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கடா, ஏட்டா, மம்முட்டி. அது மம்முட்டி மம்முட்டி மம்முட்டின்னு சொல்லி 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 அந்த ஏடுக்குடன் உச்சமாகும் பொழுது லவ் பல விதங்களில் வருகிறது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால விதவிதமா லவ் பண்றான். ஒரு காலத்துல இந்த பருத்திவீரன் படத்துல காட்டுற மாதிரி தான், புல்லட்டு பீரடித்தும் கிக்கில்லை, கல்லு குடித்தும் தேவை, கண்ணை மூடி பார்த்தா கனவுல நீதானே அப்படிமா. ஆஹா, என்ன ஒரு கவிதை, ஒரு குடிச்ச வேலை தானே கவிதை. அந்த மாதிரி அந்த கவிதைகள்லயே பொங்குவாங்க சார். நிறைய பேர் இந்த லவ் பண்றவங்க கூடலாம் வாழ்ந்துருக்கீங்களா? வாழ்ந்தவனுக்கு தெரியும். லவ் பண்றவங்க கூட வாழ்றது அவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படியே அந்த தெருவுக்கு போனால் அந்த குழந்தை எடுத்து அப்படியே முத்த கொடுக்கும், அப்படியே நம்ம கொடுக்குற மாதிரியே இருக்கும் மச்சான். ஆனால் இன்னுமா அது வளரலை அப்படின்னு கேட்பான். அவனுக்கு அடி விழும், வாழ்ந்துச்சு இது, அது தங்குச்சு அப்படிமா. அந்த மாதிரி இந்த லவ் பண்றவங்களோட ஏழுக்குடன் உச்சமாகும் பொழுது காதல் அதிகமாகிறது. ஆடைகளை நம்ம என்ன சொல்ல, ஆடம்பரங்களை கழட்டும் அவசரத்திலே ஆடைகளையும் கழட்டி விடுகிறோம். வாழ்வின் அடிப்படை தேவைகளையும் உதறி விடுகிறோம். தேவையில்லாததெல்லாம் உதற சொன்னா தேவையானதை உதறிடுறோம். லவ் பண்றதெல்லாம் தேவையானது. தினமும் காதலிக்கணும், தினமும் பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும் மாதிரி தினமும் லவ் பண்ணணும், தினமும் ஜாலியாக இருக்கணும், சிரிக்கணும். 5 நிமிஷம் தான் சண்டையெல்லாம், 5 நிமிஷம் சரியாயிடணும். அது ஏழுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்குள்ள உள்ள காதல்லாம் அந்யோன்யம் அதிகமாகும். வெளிநாட்டு வேலைகள், நான் வேணா வெளிநாட்டு போகிறேன் சார், அமெரிக்கா போகணுன்னு ஆசையாக இருக்குது, கனடா போகணுன்னு ஆசையாக இருக்குது, நான் அங்கே போய் பழைக்கணும், இங்கே போய் பழைக்கணும், இதெல்லாம் சரியாகும். நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாடு போவீங்க, உங்கள் வாழ்க்கையில் வியத்தகு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏழுக்குடையவன் உச்சமாயிட்டான். இப்போ திருமண உறவில் அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா உட்காந்து எழுதுறாரு. தலைவி சுகமா, இனிமேல் சுகம்லாம் உங்க தலை சுகம்தான், கவலைப்படாதீங்க, இனிமேல் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்க போறீங்க. ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா இருப்போம், நான் நல்லா இருக்க போறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்க போறாங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஒய்ஃபோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. 7 கோடியின் உச்சம் என்பதால் ஃபாரின் போவீங்க, மனைவியோட ஒன்று சேருவீங்க. 2 கோடியின் உச்சம் என்பதால் பணம் வரப்போகிறது, போன்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. நீங்கள் யாரெல்லாம் கார் டிரைவிங் பண்ணுறீங்களோ, கார் ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க, அல்லது சொந்தமாக கார் ஓட்டுறீங்க போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பொற்காலமாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள், பொட்டிக் மாதிரி, அதாவது இந்த கிளாத்திங் மாதிரி ஆடம்பர வஸ்துக்கள்லாம் விற்கிறவங்க, ட்ரெஸ்ஸஸ் போன்றவெல்லாம் பண்ணுறவங்க, அதுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இது அமையும். அதே மாதிரி வெள்ளி சம்மந்தப்பட்ட சில பேர் இந்த பிரைடல் மேக்கப்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக பொற்காலமாக இந்த காலம் அமையும். இந்த சுக்கிரன் உச்சம்னா சும்மா கிடையாது. படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான முகாந்திரம் கிடைக்கும். என் படத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா, என் படத்தை அங்கீகாரம் பண்ணுவாங்களா, நான் ஒரு கதை வச்சுருக்கேன், ஒவ்வொரு கதையும் ஒரு பெற்ற குழந்தையைப் போல அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன், எனது குழந்தையை பள்ளியில் சேர்ப்பவர் யார். ஒருத்தர் பள்ளியை தேடி சரியான அறிமுகத்தை தேடி அலைகிறார்கள் ஒரு இயக்குநர்களும், அவர்களுக்கெல்லாம் சரியான முகவரி இந்த மாதம் கிடைக்க போகிறதாக. மேஷராசிக்காரங்க மகிழ்ந்து கொண்டாட போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கான ஜோதிட பதிவுகளை பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.